கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு பங்கடைவார்கள். கர்த்தருடைய பந்தியிலே பங்கடையாதவர்கள் அவர்களுக்கு நித்திய ஜீவன் என்பது கிடையாது என்று வேதம் திட்டமாய் தீர்க்கமாய் சொல்லுகிறது. இன்னைக்கு பிசாசு அப்படிதான் பல பேரை வஞ்சிக்கிறான். இந்த நித்திய ஜீவனை அடையக்கூடாதபடி, இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போகக்கூடாதபடி அநேக இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பிசாசு வஞ்சித்து வைக்கிறான். இன்னைக்கு நிறைய வயதானவர்களை வஞ்சித்து வைக்கிறான். நித்தியத்தை குறித்து அநேகருக்கு கவலை இல்லை. நரகமும் பரலோகமும் ஒன்று இருக்கிறது. அநித்தியமான பொருட்களுக்காக நித்தியமானவைகளை இன்றைக்கு அநேகர் வெறுக்கிறார்கள். இன்றைக்கு நாம் மரித்தால் எங்கே போவோம்? இன்றைக்கு நம்முடைய மரணம் இருக்குமானால் நாம் பரலோகத்திற்கு போவோமா? நித்திய ஜீவனை நாம் அடைய முடியாது. அந்த நித்தியத்துக்குள்ளே நம்மளால போக முடியாது. ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறார்.